நேற்று வந்து முளைக்காத ஒரு பிள்ளைக்கா பையன் ஒன்று செட்டப் பண்ணிக்கிங்க, கொண்டாட்டி விட்டுடு, குழந்தை விட்டுடு, என்ன மாதிரி செட்டப் பண்ணிக்கிங்க. அதாங்க வரலாறு சொல்கிறான். ஈரோட்டில் செங்கோட்டையனுக்கே டப்பா டான்ஸ் ஆடுது சார். இவன் பச்சை துரோகி சார் செங்கோட்டையன். நாளைக்கு இதே விஜய் கூட இருந்துட்டு போயிட்டான்னாக்கா விஜய் என்ன சொல்லுவான் சார்? கிறுக்க விஜயனும் இந்த கிறுக்க துரோகி செங்கோட்டையனும். லூசு செங்கோட்டையா, உன் கூட 4 பேர் இட்லும் போக வேண்டியதானே. இங்கே சீட் இல்லை, இங்கே செல்வாக்கு இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லைன்னாக்கா தட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போய் தான் தேரணும். சரி அவன் பாவம் சார், அது ஒரு பீஸ் போன பல்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துருவாங்களோ? டிடிவி தினமும் ஓபிஎஸும் சேர்ந்து இதை கூட பண்ண முடியாது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஈரோடுல விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. உண்மையிலேயே எம்ஜிஆர் யாருக்கு சொந்தம்? எம்ஜிஆர் யாருக்கு சொந்தம்? மக்களுடைய சொந்தம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவன தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல் சொந்தம். ஆனா விஜய் சொல்றாரு எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு சொத்து, யார வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் யூஸ் பண்றேன்றதுக்காக எதுக்கு என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுங்களா அப்படின்றாரு. திமுக வளர்த்ததே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். வாத்தியார், மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், இப்படி பல பேர்கள் அவர் தான் வளர்த்தார். திமுகன்னா எம்ஜிஆர், எம்ஜிஆர் அண்ணா திமுக, அப்படி இருந்தது. இன்னைக்கு திமுக காரங்க சந்தோஷமா கலைஞர் குடும்பத்தை உட்பட சாப்பிட்றாங்கன்னா அது எம்ஜிஆர் போட்ட விதை. எம்ஜிஆர் போட்ட விதை அந்த சாப்பாடு. அதனால எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக கிடையாது, திமுக இல்லைன்னாக்கா எம்ஜிஆர் கிடையாது. அந்த மாதிரி திமுக வளர்த்தாரு வச்சுங்களா. அதுக்கப்புறம் கலைஞருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்ததுக்கு அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரு ஒரு கணக்கு இன்னும் திமுகங்கள்லாம் ஒரே ஊழல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் புரட்சி தலைவர் வந்து கணக்கு கேட்டு அந்த கட்சியை விட்டு வெளியில் அவர் தானாக வந்து வெளியே வந்து அதிமுக என்கின்ற கட்சியை ஆரம்பித்து பிறகு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி அந்த கட்சியை வழிநடத்தி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவராக, மக்கள் தலைவராக, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, தாய் குலங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, பாட்டாளி வர்க்கங்கள், உழைக்கும் பாட்டாளி வர்க்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஹோட்டலில் இருந்து சின்ன ஹோட்டலில் வரைக்கும் நீங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பாருங்கள், அதிமுக பச்சை குத்தி இருப்பான். அவன் மூத்த தொண்டன், அவன் சர்வர் கிடையாது, அவன் பெரிய தொண்டன் சார், அவன் எம்ஜிஆர் ரசிகன் சார். புரியுதுங்களா? அந்த மாதிரி கோடானு கோடி பேருக்காக மக்களுக்காக இந்த கட்சியை உருவாக்கி கொடுத்து அந்த கட்சியை பொற்கால ஆட்சிக்கு, புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் பொற்கால ஆட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மறைவுக்கு பிறகு ஜே ஆட்சி. ஜானகியம்மா கிட்ட அதிமுக கொடுக்கல, ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுக்கல, வேற யாருக்கிட்டையும் ஒப்படைக்கல. அதனால 2 பேர் பிரிஞ்சு இருந்ததுனால திமுக கெலிச்சுது. 2 பேரும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா திமுக வந்திருக்காது. அது ஒரு இடைவெளி. 2வது, சசிகலா அம்மா ஜெயலலிதா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு பதிலாக சில அந்த சசிகலாவால் அதிமுகக்கு கெட்ட பேர் வந்தது. அது ஜெயலலிதா தான் காரணம். அது ஜெயலலிதா தான் காரணம். ஜெயலலிதாவும் அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சேர்த்தாங்க?
சேர்த்ததுனால தானே நீ தோத்த. மாபெரும் கட்சி தோத்துதே. சொற்ப ஓட்டில் என்ன கூட தோத்துது இல்லை, சரி தோத்துது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு அப்புறம் எடப்பாடியார், உண்மையிலேயே சொல்கிறேன் சார், இந்த மாதிரி ஒரு தொண்டன் வந்து அதிமுக கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, ஆனா எம்ஜிஆர் விஜய் அவர்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பயன்படுத்தக்கூடாது சார், சந்தர்ப்பம் சார். எதுக்கு நீங்க உனக்கு பலம் இல்லை, உனக்கு முதுகெலும்பு இல்லை. எங்க எம்ஜிஆர் வந்து எங்க அண்ணாவை வந்து நீ பயன்படுத்துறது உனக்கு முதுகெலும்பு இல்லாதவன் நீ. அவருதான் மக்களுடைய சொத்தாச்சு, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அவரு யூஸ் பண்றாரு? சார் மக்களுடைய சொத்துனாக்கா எம்ஜிஆர் ரசிக்கலாம். எம்ஜிஆர் அதிமுகவே கிடையாதுன்னு நீ பேசுற பாத்தியா? எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் உருவாக்குற கட்சி. எத்தனை எம்பிகளை, எத்தனை மந்திரிகளை உருவாக்கி இருக்குது, எத்தனை வாரிய தலைவர்கள் உருவாக்கிது, எத்தனை மேயருங்களை உருவாக்கி இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரியா நீ நேத்து வந்து முளைக்காத ஒரு பிள்ளைக்கா பையன் நீ பேசலாமா? விஜய் வந்து எம்ஜிஆர் பயன்படுத்துறது தவறு, தப்பு சார். அப்படி பயன்படுத்தினா என்னதான் பிரச்சனை இருக்கு? பயன்படுத்திட்டு போயிட்டுமே. எம்ஜிஆருடைய புகழ் தான் அங்க ஓங்குது. பயன்படுத்தக்கூடாது சார். ஏன் ஏன் பயன்படுத்தக்கூடாது? எம்ஜிஆர் பேரை எல்லாரும் ரசிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம், சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது. புரியுதுங்களா? கலைஞர் கூட இதே தேர்தல், புரட்சி தேர்தல் அமெரிக்காவில் இருக்கும்போது அவர் பேசுகிறாரு, என்னன்னு, 40 ஆண்டு கால நண்பரே, நீங்கள் உடல்நிலை சரியில்லாத வருத்தம் தக்கது, இந்த தடவை எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க, மக்கள் எல்லாம் ஓட்டு போடுங்க, அவர் வின் பண்ணி அவர் வந்தாக்கா நான் அவர்கிட்ட இந்த ஆட்சியை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு பேசினார். இது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் தெரிஞ்சது தான், இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் மக்கள் வந்து எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே எழுக்கி வச்சாங்க. புரியுதுங்களா? எம்ஜிஆர் பேரை சொல்லி அவர் தோத்தாரு. சரி, அந்த எம்ஜிஆர் பேரை சொல்லி அவர் தோத்தாரு. யார் தோத்தாரு? கலைஞர் தோத்தாரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு நீ தோக்க போற. இல்லையே, அவர் எம்ஜிஆர் வச்சு அதே மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்றது பயம் உங்களுக்கு இருக்கா? எங்களுக்கு ஏன் சார் பயம்? எங்க ஓட்டு எங்க கிட்ட இருக்கு சார். அதிமுக ஓட்டு எங்க சேராது, இன்னும் கூடும். ஏன் கூடுதுன்னு கேட்டீங்கன்னா சேவை இல்ல, எடப்பாடியாருடைய சேவை. நீங்க பயத்தினாலதான் எம்ஜிஆர் யூஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க கட்டளை போடுறதாவும் அவங்க நினைக்கிறாங்க. சட்டம், மனசாட்சி, சட்டம், சட்டப்படிக்க மனசாட்சியோட சொல்றேன் நான். பயம் எங்களுக்கு இல்ல, பயம் உனக்கு தான் பயம். நீ தோத்துருவேன்றதுக்காக எம்ஜிஆர் எடுத்துக்கின்னு இருக்கிற, அண்ணாவை எடுத்துக்கின்னு இருக்கிற. புரியுதா சார்? தமிழ்நாட்டிலேயே 2 கட்சி தான் சார். ஒன்று திமுக, அதிமுக, 2 கட்சி தான். ஆனா ஒரு டைமென்ஷன் மாத்துறாரு. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா. சார் அவன் குழந்தை பையன் சார், அவன் பிள்ளைக்கா பையன் சார், லூசு சார், அவன் மென்டல் சார் அவன். ஆனா நீங்க தான் அப்படி சொல்லிட்டு நாங்க இல்ல. அவன் பேசுறது யாருக்கிட்ட சொல்லுங்க, ஏத்துக்கிறாங்க வந்து. ஏன் லூசு மாதிரி பேசுறான்? ஏன் அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, அதை போய் விமர்சனம் பண்றானே பேசலையா? காதல கேட்குறோமே, மென்டல் மாதிரி பேசுறான்றாங்களா? புரியுதுங்களா? அவன் உண்மையிலேயே ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு என்ன திட்டங்கள் தீட்டணுமோ அந்த திட்டங்களை பேசினா பரவாயில்ல. எம்ஜிஆர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் தான் சொந்தம். திமுக வைகோ பேசாதது தான் எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆர் வாழ்த்தி பெரிய விழாவே நடத்தினார் வைகோ. எம்ஜிஆர் புகழாதவன் யாரு, திட்டாதவன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். திட்டினவெல்லாம் சரண்டர்ட் ஆயிட்டான்ல. நீ யார்? குழந்தை பையன் சார், இவன் லூசு சார், இவன் பேச்சே எடுக்காதீங்க சார். அதே மாதிரி விஜய் அவர்கள் சொல்றாரு வரலாறு திரும்புகிறது, அண்ணா காலத்திலயும் எம்ஜிஆர் காலத்தில இருந்த வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அதுக்காக எம்ஜிஆரை வச்சு
அந்த எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை நான் கொடுக்குறேன் அப்படின்றதுனால அவர் சார் அவன் லூசு சார், அவன் வேற மனசுல வச்சுன்னு சொல்றான் சார். என்ன சார் மனசுல அவன் மனசுல வேற சார். என்ன வேற சார்? என்ன சார் நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுறதே எனக்கு கஷ்டமா இருந்தா என் வாயால எப்படி சார் சொல்றது? நானு சொல்லிடுங்க சார். வேற எதை வச்சு சொல்றாரு அவர் வரலாறு திரும்புகிறது? அவன் சொல்றது வேற ஒண்ணும் இல்ல. அம்மா அப்பாவெல்லாம் விட்டுடுங்களா, தொண்டனுங்கள்லாம் சொல்றான் ரசிகர்கள், அம்மா அப்பாவை விட்டுடுங்க, என்ன மாதிரி ஒன்னு செட்டப் பண்ணிக்கிங்க, கொண்டாட்டி விட்டுடு, குழந்தை விட்டுடு, என்ன மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. அதாங்க வரலாறு சொல்றான். யாரு செட்டப் பண்றது? அவரு அவன் தான் சொல்றாங்களே ஊர்ல யாரோ நடிகை பின்னாடி சுத்துறான், 2 நடிகை பேரு சொல்றான்னு சொல்றாங்களே, அந்த வரலாறு தான் இவன் சொல்றான். தனியா விமானத்துல எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதுதான் சார், அவங்க எல்லா இடத்துக்கும் போவான் சார். அவன் லூசு சார் அவன், புரியுதுங்களா? அவன் கெலிக்கிறானா முதல்ல அதை பாருங்க சார். முதல்ல விஜய் கெலிக்கிறானா பாருங்க, சரி பார்த்துடலாம். இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவை விமர்சிக்கிறாரு. களத்துல இருக்கிறவங்களை பத்தி தான் நாங்க பேசுவோம், களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை பத்தி எல்லாம் நாங்க பேசவே மாட்டோம்னு சொல்லிட்டு அதிமுகவை டைரக்டா அட்டாக் பண்றாரு. ஆனா அதிமுகல இருந்து யாரும் இது வரைக்கும் விஜய் அட்டாக் பண்ற மாதிரி தெரியல சார். அவன் சொல்றது நீ நல்லா புரிஞ்சுக்கிங்க. களத்துல இருக்கிறத தொண்டனை சொல்றான், அவன் சொல்றான். களத்துல இல்லாதவங்க யார் தெரியுமா? அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவன் பொண்டாட்டி, அவன் பையன். இப்போ களத்துல இருக்கிறது யாரு? திரிசா, என்ன அவங்க இன்னொருத்த பேர் இருக்குது பாருங்க, இவங்க தான் களத்துல இருக்காங்க, புரிஞ்சுங்களா? அவங்க அம்மா அப்பாவை உள்ளே சேர்க்க மாட்டேன்றான். தொண்டங்கிட்ட அதான் சொல்றான் அவன், களத்துல இருக்கவங்க தான் அவங்கெல்லாம் எங்க அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்படி எடுத்துக்கல சார், இதுதான் சார் உண்மை. ஆமா, அப்போ ஒரு களத்துல இல்ல, சம்பந்தம் இல்லாதவங்க அதிமுக சொல்லவே இல்லை. இவன் சார் அவங்க அம்மா அப்பா வச்சு சொல்றான் சார், அவன் பொண்டாட்டி வச்சு. ஏன் சார் களத்துல இருக்கிறது இப்போ அவங்க கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லா ஊடகத்துல வந்தது திரிசான்றாங்க. இன்னொரு பொண்ணு பேரு தெரியல எனக்கு, கீர்த்தி சுரேஷ் என்னமோ. 2 பேரும் ஜாலியா அவன் அனுப்பிக்கிறான். அனுப்பி எத்தனை நாள் அனுப்பிக்க போற? என்ன சார்? ஆனா ஏன் அதிமுகவை அட்டாக் பண்றாரு அவரு? சார் அவனு காய்க்கிற மரத்துல தான் கல்லடி போடும். காய்க்கிற மரம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வீக் ஆயிட்டாரோ? ஒண்ணும் கிடையாது சார், அவர் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்காரு. நீங்க பாத்தீங்களா இப்போ அதிமுக ஆபீஸ் பாத்தீங்களா? பாத்தீங்களா? போய் பாத்தீங்களா? கேமரா எடுத்துன்னு அங்க போங்க. எத்தனை பேரு நாமினேஷன் பண்றதுக்கு நேரம் பத்தல, நேரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு எல்லாரும் கேட்குறாங்க. இன்னும் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்க கேட்குறாங்க சார். அலமோதுது, லைசனோட அலமோதுது சார் தலைமை கழகம். நான் வீடியோவில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். ஆகையால அதிமுக அவரு சாதாரண ஆளு கிடையாது சார். நான் ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு எம்ஜிஆர் தொண்டனா நான் அனுபவிச்சது சொல்றேன், புரிஞ்சுங்களா? 1000 ஜெயலலிதாவை பார்த்த ஒரு எடப்பாடி நல்ல நிர்வாகி, திறமை. நம்ம ஊடகம் தமிழ்நாடு பத்திரிகை டெல்லியிலேருந்து வந்தது ஒரு குழு. அந்த பத்திரிகைகள்லாம் நீங்க அத்தனை பேரும் பார்த்துருக்கீங்க. எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்ததுன்றது அவரை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. அதே இன்னொரு ஆளா இருந்தா அடிமையாயிட்டு இருப்பான், தொங்கிட்டு இருப்பான், காலை நக்கிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு விமர்சிக்கிறாங்கல்ல, அடிமையா போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அடிமையா இருந்தாக்கா அவருடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவரு தப்புனா விழுந்துட்டாரு. சொல்லுங்க சார், உங்க ஊடகத்தின் வாயில நான் கேட்கறேன் சார், எடப்பாடி என்ன தப்புன்னு விழுந்துட்டாரா? ஆமா, டெல்லிக்கு போயிட்டு நைட்டோட நைட்டு போய் சந்திச்சு தானே வந்தாரு. வந்துட்டு கூட்டணி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்லையா? அமித்ஷா சார் வந்தாருல்ல, அமித்ஷா ஜி வந்தாருல்ல, எவ்வளவு நேரம் ஆச்சு பாக்குறதுக்கு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யாரு பாக்குறதுக்கு? யாரு பாக்குறதுக்கு? எடப்பாடி பழனிசாமி பாக்குறதுக்கு. ஏன் ஆச்சு? எதுல வந்தது? நீங்க பாத்தீங்கல்ல, நீங்க பாத்தீங்களா அந்த காட்சிகள? பார்த்தோம். அப்போ அவரு காலில் விழுறாரா?
அவர் வந்து அதிமுகவை வந்து கூட்டணி அமைச்சர் ஒத்துக்குன்னு வந்துட்டார். அவரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடும், தனி மெஜாரிட்டியோட கூட்டணியோட இருக்கும், கூட்டணி மந்திரி சபை கிடையாது அப்படி தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுகவை அசைச்சு பார்க்கணும், ஆட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு விஜய் முடிவு எடுத்துட்டாரோ சார்? எல்லாரும் தான் சார். அதிமுக மேல பொறாம கொண்டவன் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு விஜய் வந்து ரொம்ப மும்முரமா செயல்படுறாரு. அது நான் ஒன்று சொல்லிட்டா, ஒரு தடவை சொன்னேன் பாருங்க, காய்க்கிற மரத்துல தான் கல்லடி போடுவோன்ட்டு. புரியுதா? அந்த மாதிரி தான் விஜய். விஜய் வந்து தனி மரம், அது தோப்பு ஆகாது. நான் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லின்னு வரேன். அவன் ஒரு மென்டலுன்றேன், அவன் ஒரு பாய்ஸுன்னுன்றேன். புரியுதுங்களா? இந்த விஜயினுடைய ரசிகர்கள், நான் 76 வயசுல என் அனுபவத்தை சொல்றேன். இந்த விஜயனுடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே, அவங்க எல்லாரையும் நான் அந்த தம்பிங்களை, நான் தங்கைங்களையும் அக்காங்களையும் நான் வணங்குறேன். அவங்க உங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அது கேளுங்க. நீங்க விஜய நம்பி போயிட்டீங்க, மோசம் போயிடுவீங்க, மோசம் போயிடுவீங்க, ஜாகிரதையா இருங்க. ஒரு பொண்ணு மோசம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணா? பல பொண்ணு மோசம் போயிடுச்சு. இல்ல சொல்றாங்க, எங்க வீட்டுல 9 ஓட்டு, 9 ஓட்டும் விஜய்க்கு போடலன்னா சோத்துல விஷத்தை வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சார், அந்த மாதிரி சில பேர் பாய்சன் ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு பொண்ணு சொல்லுது, சார் என் வீட்டுக்கார கூட வேணாம், எனக்கு விஜய் கூட இருந்தா போதும் அப்படின்ட்டு. வெக்கமா இருக்குது சார். தவறா வழி நடத்துறாரோ? தவறான வழி, தவறான புரிதல். இந்த வீக்னஸ் பயன்படுத்தின்னு இருக்காரு அந்த ஆளு. இந்த வீக்னஸ் எத்தனை நாள் இருக்கும்? எத்தனை நாள் ஆட்சி பிடிச்சிருவாரா சார்? ஒரு சீட்டு வர்றானா பாருங்க, அவன் கெளிக்கிறானா பாருங்க முதல்ல. ஆனா ஜெயிச்சு வைக்க ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் கங்கணம் தீர்ந்தார் சார். செங்கோட்டையனுக்கு அங்க டப்பா டான்ஸ் ஆடுது. ஈரோட்ல செங்கோட்டையனுக்கே டப்பா டான்ஸ் ஆடுது சார். பின்ன அவரு கெளிப்பாரு, அவரு கெளிச்சிட்டு சொல்லுங்களா? நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா செங்கோட்டையன் ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சுட்டு மும்முரமா இல்ல, படுத்துக்குன்னு உருட்டோம். என்ன கெளிச்சிடுவான் அவன்? துரோகி கெளிச்ச வரலாறு உண்டா? ஜெயிக்க வைப்பேன் அப்படின்றாரு சார். துரோகி கெளிச்ச வரலாறு உண்டா? ஒரு தொண்டனை கேட்காம, உனக்கு வாக்களித்த வாக்காளர்களை கேட்காம நீ முடிவு எடுக்கலாமா? நீ நானா இருந்தா கூட செத்தேன் சார். என்னுடைய வாக்காளர்களை, என் தொண்டர்களை, என்னுடைய சமாச்சாரத்தை நான் கேட்கணும். 4 பேர் சொல்லணும், என்னை ஏற்றுக்கணும். எஸ், நீ ஃபிட் பர்சன், நீ தகுதியானவன் நீ சொல்லணும். அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து போட்டியிடணும். ஓகே. செங்கோட்டையன் இதே செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, நான் அப்போ புரட்சி தலைவரை பார்த்தேன், அதே பாணியில இப்ப புரட்சி தளபதி விஜயை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இது புரட்சி விச ஊசியை பார்க்கறேன்னு. அவன் ஒரு விச ஊசி சார். இந்த தொண்டர்களுக்கு புரியல, புரிதல் இருந்துன்னா இந்த தொண்டர்கள், அந்த தொண்டர்களுடைய தாய்மார்கள், புரியுதுங்களா? அந்த தாய்மார்கள் தொண்டர்கள் அவங்களுடைய புரிதல் இல்லாம இந்த பசங்களை விட்டு வச்சிருக்காங்க. அவங்க புரிதல் இருந்ததுன்னா, கட்டுப்பாடோட இருந்திருந்தாங்கன்னா, இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். எது? விஜய் ரசிகர்கள். அவங்க அம்மா அப்பா பேச்சு அடங்காதவங்க அவங்க. இவனை மாதிரி, விஜய் மாதிரி. விஜய் அம்மா அப்பாவும் எப்படி இவன் அடங்காம இந்த கண்டவங்க கூட சுற்றின்னு இருக்காங்களோ அதே மாதிரி தான். செங்கோட்டையன் சொன்னதுக்கு காரணம் என்ன? இடையில அந்த புரட்சி தலைவி அப்படின்ற மறந்துட்டாரு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அந்த பாணியில தான் வரணும். புரட்சி தலைவருக்கு அடுத்ததா புரட்சி தளபதி விஜய் ஒப்பிடுறாரு, எம்ஜிஆர் கூட விஜய் ஒப்பிடுறாரு செங்கோட்டையன். சார் அவனை பத்தி தான் துரோகின்னு சொல்றேனே சார். சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? புரட்சி தலைவரால் நீ அடையாளம் காட்டப்பட்ட, நீ சாதாரண தொண்டன். புரட்சி தலைவரால் அறிமுகமான, அதுக்கப்புறம் எம்எல்ஏவான, அதுக்கப்புறம் மந்திரி ஆக்குனாங்க. அம்மா வந்து உன்னை
மந்திரியாக்குனாங்க. நீ பெரிய தப்பு பண்ண. அதிமுக கொள்கைக்கு கோட்பாடுகளுக்கும் விரோதமாக நீ செயல்பட்டதுனால உன்னை மந்திரி பதவியிலேருந்து நீக்கினாங்க. இது நாடெஞ்ச விஷயம். அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் பெரிய மனசு பண்ணி, சே நம்ம கூட இருந்தவரையா, நமக்கெல்லாம் நல்ல பரிச்சயமானவர், கூப்பிடு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாரு. என்ன கெட்டு போச்சு சார்? என்ன யார் கொடுத்தது தப்பா? உனக்கு கொடுக்காம இருந்திருக்கணும். கொடுத்தவரு துரோகி என்ற, நீ துரோகியா அவர் துரோகியா? சொல்லுங்க பார்க்கலாம். இவன் பச்சை துரோகி சார், செங்கோட்டையன் பச்சை துரோகி. இது 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 புரிஞ்சுக்கணும், எல்லாரும் இது புரிஞ்சுக்கணும், தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நாளைக்கு இதே விஜய் கூட இருந்துட்டு போயிட்டான்னாக்கா விஜய் என்ன சொல்லுவான் சார்? செங்கோட்டையனை பத்தி என்ன சொல்லுவான்? துரோகின்னு தான் சொல்லுவார். பின்ன அதே தான் நாங்க சொல்றோம். ஆனா இதே செங்கோட்டையன் தான் சொல்றாரு, 2026க்கு பிறகு அதிமுக தாவேகாவா இருக்கும், அதிமுகல இருக்கவே இருக்காது, தாவேகா தான் அதிமுகவா இருக்கும். அதிமுக கடல், கடலை ஒழிக்க முடியுமா? குட்டையாது, கடல்ரா பாவி, அது கடல். கடலை ஒழிக்க யாராலும் முடியாது, புரியுதுங்களா? பூமியை விட பெருசு கடல், கடலை ஒழிக்க முடியாது சார். இவன் குட்டை மட்டை, இவனுக்கு புரிதல் இல்லாம பேசின்னு இருக்கான், பெனாத்தின்னு இருக்கான். அவன் பயத்துல பெனாத்துறான், ஏதோ பிரம்மையில பெனாத்தின்னு இருக்காங்க. இந்த கிறுக்க விஜயனும் இந்த கிறுக்க துரோகி செங்கோட்டையனும். ஆனா செங்கோட்டையன் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அதிமுகல இருந்து நிறைய பேர் வருவாங்க. விஜய சொல்றாரு. நான் சொல்றது கேளுங்க சார், இங்க சீட்டு இல்லைன்னாக்கா அங்கதானே சார் போவான். என்ன சார் புரிதல் இல்லாம நீங்களும் கேக்குறீங்களா? நிறைய பேர் வருவாங்க. ஏன் போறவன் இப்ப போக வேண்டியது தானே? உன் கூட ஒரு 4 பேர் போய் இட்டு போக வேண்டியது தானே? லூசு செங்கோட்டையா, உன் கூட 4 பேர் இட்டு போக வேண்டியது தானே? ஏன்னா அங்க போயிட்டு 4 பேர் வருவாங்க, 6 பேர் வருவாங்க, இன்னும் 4 பேர் வருவாங்க. என்னடா லூசு லூசு மாதிரி பேசுற லூசு. இங்க சீட்டு இல்லைன்னாக்க போகதாண்டா செய்வான். அதான்டா துரோகி. நாங்கெல்லாம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்கடா. எங்களுக்கெல்லாம் இந்த பாரு, நாங்க எம்ஜிஆரை பார்த்து தான் திமுகல இருந்தோம். திமுகலேருந்து அதிமுக, திமுக அதுக்கப்புறம் அதிமுக தாண்டா. இப்போ டிவிக்கில இருந்து ஒரு குரல் எழுப்பியிருக்கு சார் ரசிகர்கள். என்னன்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் என்னை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் எங்க தலைவர் தூக்கிட்டு வந்தாரு, அதனால ஓட்டல் அந்த பக்கம் வந்துடும் சொல்லிட்டு டிவிக்கு ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்களை பார்த்து கிண்டல் பண்றதும் இந்த மாதிரி பேசுறதும் ரொம்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லா போராட்டங்களையும், எல்லா சதிகளையும், எல்லா துரோகங்களையும் சந்திச்சவங்க. எம்ஜிஆர் மன்றத்துக்காரன் சாதாரண ஆளு கிடையாது. துரோகியை பார்த்துருக்கான், சதிகளை பார்த்துருக்கிறான், எதிர்ப்பை பார்த்துருக்கிறான், புரியுதுங்களா? ஜெயிலை பார்த்துருக்கிறான். எவனும் பயப்பட மாட்டான். இவன் லூசுங்க. யாரு? தாவேக்கா தலைவரும் லூசு. இப்போ புதுசா போய் சேர்ந்தானே, இவங்க 2 பேரையும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சேர்க்கணும். எம்ஜிஆர் தொண்டை ஒரு நாளும் போக மாட்டான். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், மதுரையில் எம்ஜிஆர் பண்ற மாநாடு நடத்தி காட்டுங்கன்றேன். யார் நடத்தி? எங்க கட்சியை நான் சொல்றேன். எங்க பொன்னையன், எங்க பொதுச் செயலாளர் எல்லாரும் இருக்காங்க. மதுரையில் கூட்டுவாங்க. அது திட்டம் நடக்குது. அந்த திட்டத்துக்கு அப்புறம் மதுரையில் கூட்டத்துக்கு அப்புறம் அந்த கூட்டம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்களாம் வருவான் பாருங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும்? எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாரும், அந்த மன்றத்தார்கள் மன்றத்தாரும் முக்கியத்துவம். மன்றம் நடத்துது எம்ஜிஆர் ரசிகர், அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் சார். உலகம் ஃபுல்லா வருவாங்க சார். அதுக்கு
அழைப்பு அமைச்சாக போதும் உலகம் ஃபுல்லா இருக்கவங்க அத்தனை பேர் வந்து சேர்ந்துருவாங்க. அங்க கடல் போல இருக்கும் அந்த காட்சி. புரட்சி தலைவர் அன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் நாங்க ஏன் சார் பயப்படணும்? எங்க கையில ஓட்டு இருக்கு சார். எங்க கிட்ட ஓட்டு குத்துருக்காரு. எங்களுக்கு ரெட்டலை தவிர வேற எதையும் நாங்க போட முடியாது. இப்ப இவரு செங்கோட்டையனை பத்தி ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியால போய், ஆமா, டிவிகேல போய் சேரும் பொழுது ஜெயலலிதா போட்டோ உள்ள வச்சிருந்தாரு, கட்சி அலுவலகத்துல ஜெயலலிதா போட்டோ இருந்தாரு. ஆனா ஈரோடு மாவட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா போட்டோ எடுத்துடுறாரு. ஆனா இதே ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையனை குறித்து தம்பி உடையான் படை கஞ்சான் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் சொல்லிட்டு செங்கோட்டையனை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. சோ இப்படியெல்லாம் எம்ஜிஆர் பாசறையிலிருந்து ஜெயலலிதா பாசறையிலிருந்து வளர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதாவை மறந்துட்டாரோ, அவரோட படத்தை நீக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. செங்கோட்டையின் தேர்தலில் நிற்கும் போப்போ அந்த இடத்துல அந்த அம்மா பேசுறது உண்மைதான். இவன் போட்டோ வச்சுன்னு பிலிம் காட்டுனதும் உண்மைதான், போட்டோ எடுத்ததும் உண்மைதான், துரோகின்றதும் உண்மைதான். உண்மைதான். புரிஞ்சுக்கலையா? புரியுதுங்களா? போட்டோ வச்சுக்கின்னு நின்னான், பிலிம் காட்டினான், அம்மா படமும் எடுத்துட்டான், அதுவும் உண்மைதான். இப்போ நிரந்தரமா அம்மாவை எடுத்துட்டான், நிரந்தரமா எம்ஜிஆர் எடுத்துட்டான். பச்சை துரோகி இல்லாத பண்ண வேற என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். துரோகியா நல்லவனா? பக்கா துரோகி சார், பக்கா துரோகி. அவனை நம்பி 4 பேர் வந்தாங்களா சார் முதல்ல அவங்க கூட அந்த அம்மா சத்தியபாமா சுத்திட்டே இருக்காங்க. அது ஒரு சார் நான் சொல்லக்கூடாது சார். பொம்பளைங்களை பத்தி பேசினாக்கா கஷ்டமா இருக்குது. அவன் புருஷனை அந்த பொம்பளை அந்த என்னென்ன பாடுபடுத்தினான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல எல்லாம் வந்துருக்குது பாருங்க தயவுசெய்து. எங்க போனாலும் கூடியே வராங்களே. அது எங்க போனாலும் கூட தான் போவோம். பின்ன என்ன சார் இது? இவருக்கு தேவை கூட வருது, அதுக்கு தேவை கட்சி பணியா கூட போலாம்ல. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பணி, கட்சி பணியோ என்ன பணியோ கூடவே போகுது, கூடவே வருது. அந்த திருச்சா மாதிரி இது ஓட்டின்னு கிடக்குது, ஓட்டின்னு இருக்கட்டும். அவளும் புருஷனை கூட்டவா? யாரு? திருஷா இல்ல, இந்த சத்தியபாமா. ஆமா, புருஷங்களோட வாழுது இல்லையா? பல வீடியோ வந்துச்சே. பகிரங்கமா சொல்லுது. ஆமா, நான் அவன் கூட தான் போவேன். வந்து உன் மூலியமா திருப்தி இல்லை, அவன் தான் திருப்தியா வச்சுக்கிறான்றான். சரி, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் விஜய் தலைமையில ஒரு 3வது அணி உருவான என்ன தப்பு இருக்கு? நாங்கெல்லாம் வந்து அதிமுக இருந்து பிரிந்தவங்க எல்லாருமே ஏன் விஜய் தலைமையில போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் தான் சொல்றேனே சார், இங்க சீட் இல்லை, இங்க செல்வாக்கு இல்லை, இங்க ஒண்ணுமே இல்லைன்னாக்கா அவங்க தட்டிய பிச்சை எடுக்கிறதுக்கு போய் தான் தேரணும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ டிடி தினகரன் நான் தான் உயிர், நான் தான் சோறு, நான் அப்படி, நான் டப்பாக்கோரு, அப்படி இப்படிலாம் பேசலாம் பாருங்க. இப்போ போய் பிச்சை எடுக்கிறியாடா சீட்டுக்காக? டே அப்ளிகேஷன் போடுறா. டே டிடி தினகரா, உன் வேஷங்கள்லாம் எங்களுக்கு தெரியும்பா. நீ 420 அம்மா உனக்கு கொடுத்துட்டாங்க பட்டம். டிடி தினகரனுக்கு 420 ஒரு பட்டம் இருக்குது, துரோகி பட்டம் இருக்காங்க. அதிமுக விட்டு தூக்குனாங்க அவனை. புரிஞ்சுங்களா? தீய சக்தின்னு முத்திரை குத்துனாங்க. இது போறாத உனக்கு இத்தினி பட்டம். ஆனா அதே அம்மா பேரை தான் கட்சியிலயும் கொடியில வச்சிருக்காரு. அதான் சார் சந்தர்ப்பம் சார். சார் அந்த அம்மா பேர்ல அந்த அம்மா இருக்கும் போப்ப நீ போயஸ் கார்டனுக்குள்ள நுழைஞ்சிடா. ஒரு நாள் நுழைஞ்சியா? செத்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போப்பு கூட நீ வரல. நீ வந்து போயஸ் கார்டனில் வந்த. யாரால வந்த? சசிகலாவால வந்த. புரிஞ்சுங்களா? உங்க சித்தினால வந்த. நீ எல்லாம் அந்த ஜெயலலிதாக்கு கெட்ட பேர் உருவாகிறதே இந்த தீய சக்திகள் தானே. ஆனா ஒரு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தாம விட மாட்டேன் 2026ல. நான் இந்த ஊடகத்தின் வாயில சொல்றேன் சார், எடப்பாடி காலை 2த்தையும் கட்டிட்டு பாலை கறக்க சொல்லுங்க.
யார? டிடிவி தினகரன். டிடி தினகரன். பால் கறக்க சொல்லுங்க. அது கூட லாக்கி இல்லை சார் அவன். ஆமா. அடுத்தது ஓபிஎஸ் பொது கட்சி வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்றத கழகமா மாத்தி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி, அவன் ஏன் பாவம் சார். அது ஒரு பீஸ் போன பல்பு ஒட்ட வைக்கலாம்னு சொல்லிட்டு பறக்கிறான். எங்கெங்கேயோ போய் காவடி தூக்குறான் சார். அது முடியுமா சார்? கடவுளுடைய கட்டளை சார், எம்ஜிஆருடைய கட்டளை சார். எம்ஜிஆர் இருக்காரு சார். எம்ஜிஆர் எடப்பாடி ரூபத்தில் இருந்து கட்சியை செயல்படுத்துறாரு சார். நல்லா தெரியுது சார். எப்பேற்பட்ட ஆளு எம்ஜிஆர் தூக்குனாரு கட்சி ஆரம்ப காலத்தில். துரோகிகள் எல்லாம் தூக்குனாரு. ஆனா திரும்ப சேர்த்துக்கிட்டாருல, கட்சியில சேர்க்கலையே. இன்னைக்கு எடப்பாடியார் எதே கடைப்பிடிக்கிறாரோ அதே தான் அன்னைக்கு கடைப்பிடிச்சாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் கடைப்பிடிச்சிட்டு தான் இவரு எடப்பாடியார் கடைப்பிடிக்கிறாரு. புரிஞ்சுங்களா? இதுதான் உண்மையான நிதர்சனம். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துருவாங்களோ, டிடிவி தினகரன் ஓபிஎஸும் சேர்ந்து? இதை கூட பண்ண முடியாது. 2 பேர் இல்லை, இனி எத்தனை பேர் வந்தாலும் சரிதான். எத்தனை துரோகிகள் உருவானாலும் எடப்பாடியார் அசைக்க முடியாது. தெரிஞ்சு செய்கிற துரோகி, மறைஞ்சு செய்கிற துரோகி, முதுகுல கொடுத்த துரோகி யாருன்றது எடப்பாடியாருக்கு நல்லாவே தெரியும். அவரு அனுபவிச்சிட்டாரு சார். அவரு ஒரு இந்த பொறுப்புக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு வினாடியும் அவர் அனுபவிக்கிறது வைரமாக ஜொலிக்க வைக்குது. அனுபவங்கள் வருது அவருக்கு. நிதானமாக போகிறாரு. நான் கூட ஆவேசப்படுறேன், எனக்கு கோபம் வருது, ஆவேசப்படுறேன். ஒரு கோபமே பட மாட்டேன்றாரு. நான் பார்க்கும்போப்போ இன்னும் கோபமே வரமாட்டேன் இந்த நான் நினைக்கிறேன். அவர் சாந்தமாக நிதானமாக அவர் பேசுகிறாரு. நாங்கள் கோபப்படுறோம். தொண்டை நான் வேகத்தில் இருப்பேன். என்னுடைய உணர்வுகள் எல்லாமே அதிமுக தான். அதிமுக 2026 உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இபிஎஸ்க்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? அதிமுகவில் அவர் எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடத்தணும். எங்களுக்கு எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் எல்லாம் கொடுக்கணும். புரியுதுங்களா? எங்களை ஒதுக்கக்கூடாது. எம்ஜிஆர் படத்தை பெருசாக போடணும். பெருசாக போடணும். ஒரு போஸ்டர் பிட்டானாக்கா பிட்டில் பெரிய அப்போ எம்ஜிஆர் படம் இருக்கணும். நாங்கள் கேட்குறது அதுதான் சார். எங்களுக்கு தேவை. 2026 தேர்தலில் போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எடப்பாடியார் மனசு வச்சா எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு சார். அப்ளிகேஷன்லாம் வாங்கி போட்டு நாளைக்கு போடலான்ட்டு இருக்கேன் சார். என்னுடைய குல தேவதை, என்னுடைய இஷ்ட தேவதை, என் தாய் தந்தை, என்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர் அத்தனை பேரும், ஊடக நண்பர்கள் அத்தனை பேருடைய ஆசிரியோட நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவருடைய கழகத்தில் நாளைக்கு நான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன் சார். ஆமாம் சார். எதனா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சந்திக்கும் பொழுது எதனா உங்களுக்கு எதனா அஷூரன்ஸாக எதனா சொன்ன மாதிரி எதனா இருக்கா? அவரு பல 5 தடவை சந்திச்சிருக்கேன். 4-5 தடவை சந்திச்சிருக்கேன். என் குடும்பத்தோடு பார்த்துருக்கேன். பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், அண்ணா உங்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு உரிய நேரத்தில் உரிய அங்கீகாரம் உங்களுக்கு தரேன்னா பொறுங்கண்ணா அப்படின்னாரு. ஆகட்டுங்க சாமி, கிங் மேக்கராக இருந்து கட்சியை நடத்துகிறீங்க, அருமையாக நடத்துகிறீங்க, நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க, மக்களும் உங்களை விரும்புகிறாங்க, தொண்டை உங்களை விரும்புகிறாங்க, நானும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா யாரை எதிர்த்து நிற்பீங்க? சென்னையில் இருக்கிற முக்கிய புள்ளி இன்னைக்கு, புரியுதுங்களா, அவரை எதிர்த்து தான் நான் சீட்டு கேட்கணுன்ட்டு இருக்கேன் சார். நான் எங்கள் பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு நான் பெரிய முக்கிய புள்ளியோடு தான் நான் நிற்க போகிறேன். துரோகியோடு நிற்க போகிறேன்.
துரோகியை எதிர்த்து நிக்க போறேன். ஆமா. அடுத்து டிவிகேல விஜய் மாத்திரம் தான் என்ன பண்றாரு, எம்ஜிஆரை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிற தலைவர்கள் புஷ்யானந்தா இருக்கட்டும், மாதவர்ஜனா இருக்கட்டும், மற்ற யாருமே எம்ஜிஆரை டச் பண்ணவே மாட்டாங்க. விஜய் மட்டும்தான் எம்ஜிஆரை பத்தி தூக்கி பேசுறாரு, எம்ஜிஆரை பத்தி பேசிட்டே இருக்காரு. இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? அவங்களுக்கு தெரியுது சார். நீங்க சொன்னீங்களே இந்த 4 பேரு அவங்களுக்கு தெரியுது எம்ஜிஆரை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு. இவன் ஒரு லூசு, இவன் பேசுறான், பேசின்னு போட்டோம் அப்படின்னு விட்டாங்க. அதான் உண்மை. யார் லூசு? விஜய் லூசுன்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசுறது இல்லை, தான் உண்மை. அதனாலதான் அவரு எம்ஜிஆர் மட்டும். ஆமா ஆமா, இவங்க யாருமே டச் பண்ண மாட்டாங்க. தெரியும் எம்ஜிஆர் ஒரு டைனாமிக் சார். மின்சாரம் சார், மின்சாரம். விஜய் எம்ஜிஆரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாரா? சுத்தமா ஒன்னும் தெரியாது. ஆனா எம்ஜிஆர் கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கினேன்? அவர் தான் சொல்றாரு. நீ தானம் பண்ணியா, தர்மம் பண்ணியா, அரவணைச்சு போனியா சொல்லு. எதுலையுமே கிடையாது. நீ ஜீரோ, பெரிய பூஜ்யம். எம்ஜிஆர் பேசுறதுக்கு, எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கே உனக்கு அருகதையே கிடையாது. எதன் அடிப்படையில் எம்ஜிஆர் கிட்ட இருந்து அரசியல் கத்துட்டு இருப்பாரு? என்ன கத்துக்கினாரு சார்? அவர் தான் சொல்றாரு, விஜய் தான் சொல்றாரு. என்ன ஒண்ணு, எம்ஜிஆர் பண்ண தானம் தர்மம் பண்ணியா, எம்ஜிஆர் பண்ண நல்லது பண்ணியா? ஏதாவது எதிரியும் வாழ வைச்சார் எம்ஜிஆர், தன்னுடைய எதிரியையும் வாழ வச்சவர் எம்ஜிஆர். அதான் இன்னைக்கு கடவுளாக, கண்கண்ட தெய்வமாக, வாழும் சித்தராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு மக்கள் மனசுல. நன்றி சார். உங்களுடைய தேர்தலில் நின்று பெருவாரியான வாக்குகள்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றது எங்க டீம் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி சார். உங்களுக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நான் பணிவோட வேண்டது என்னன்னா, எனக்கு எடப்பாடியார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா எனக்காக கொஞ்சம் தயவுசெய்து என்னுடைய சேவைகளை, என்னுடைய திடகாத்தமான முடிவு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த கட்சியை கெலிக்க வைக்கணும், என்னையும் கெலிக்க வைக்கணும். என்னை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி என்னை அனுப்புங்க சார். நிச்சயம் சார். வணக்கம் சார்.